ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, டர்க்கிஷ் மொழியில ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் பேய் படத்தாங்க பார்க்க போறோம். படத்தோட பேர் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா மாலுகாட். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மெர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தை பார்த்தாக்கா ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி அமானுஷத்தனமா இருக்குங்க. அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் இப்ப நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்கான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, பேய் பிடிச்சிருக்கிற ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்பன் பார்த்து இவன் என்ன சொல்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பேய் பிடிச்சிருக்கிற அந்த பொண்ணுங்களை பார்த்து இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க போயிடுங்க, உங்களோட வாழ்வாதாரமான அந்த நரகத்துக்கே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேய்ங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றது ஒண்ணுமே தெரியலங்க. இப்ப பார்த்தாக்கா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சைலண்டா வெளியில எழுந்து வருவான். அப்படி எழுந்து வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வயசான நபர் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே கட் பழக்கம் இந்த பக்கம் இப்ப பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்றானா, நேரா ஒரு காட்டுக்குள்ள போறான். அப்படி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சுத்தி ஒரு மாதிரி கொஞ்சம் சொல்லி ஏகப்பட்ட சவுண்ட்ஸா கேட்குங்க. சரி ஓகே, என்னடா இது சவுண்ட் அப்படி சொல்லி பார்த்தாக்கா இந்த மாதிரி அப்பா நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க, நான் சொல்றது என்னைக்கு மறந்துடாதீங்க, என்னோட கண்ணை பாருங்க அப்படின்ற மாதிரி திரும்ப 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 ஒரு சவுண்ட் கேட்குங்க. சோ இதனாலே நம்ம ஹீரோ சுத்தி முத்தியும் பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ எந்த பக்கம் பார்த்தாலுமே எல்லா பக்கத்துல இருந்தும் ஏகப்பட்ட பேய்ங்க ரொம்ப கொடூரத்தனமா நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. அப்படி நின்னது மட்டும் இல்லாம இவன் பக்கத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்குங்க. லைக் இந்த மாதிரி என்னோட கண்ணை பாரு, நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா நீ தண்டனை அனுபவிப்ப, நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு செம்மையா பயமா இருக்குங்க. சோ இதனால நம்ம ஹீரோ பயந்துகிட்டே அந்த வாசகத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே கிராமத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தாக்கா ஒரு பில்டிங்கை பார்த்து நிப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்கை பார்த்து முறைச்சிட்டு ஜாரா அப்படின்ற மாதிரி நேம் சொல்லுவான். சரி ஓகே, யாரா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா இந்த பயபலியோட அக்கா தாங்க அந்த பில்டிங் குள்ள இருப்பா. இவன் என்ன பண்றா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, எரியிற தீக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு முணுமுணுத்துட்டு இருப்பா. அப்படி முணுமுணுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவளோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பிக்குதுங்க. இதாலே பாத்தீங்கன்னா இவ அப்படி இப்படின்னு சொல்லி நெளிய ஆரம்பிக்கிறா. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா உடனே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சோ இதனால இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோமே இந்த பில்டிங்ல தான் நம்ம அக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவனுமே அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆவான். அப்படி உள்ள போய் பார்த்தாக்கா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குங்க. இப்ப இந்த குகைக்குள்ள வந்தவன் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு இவனோட அக்கா அந்த இடத்துல இருக்காளா இல்லையான்னு சொல்லி இவன் தேடி பார்க்கறான். ஆனா அங்க பார்த்தாக்கா இவனோட அக்கா இல்லைங்க. ஆனா அப்பன் பார்த்து சடனா இவனோட பொண்டாட்டி புள்ளிங்களோட கதறல் சவுண்ட் இவனுக்கு பயங்கரமா கேக்குதுங்க. அந்த சவுண்ட் மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் இதே ரூம்ல கொலை பண்ணப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கிற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கண்ணுக்கு விஷுவலா தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி புள்ளிங்க சாக காரணமா இருந்த அந்த கத்தி அந்த இடத்துல இருக்கும். சோ இதை பாக்குற இவனுமே அந்த கத்தியை இவன் கையில எடுத்துருவான். அப்படி எடுத்துட்டு பயவுல என்ன பண்றானா, அங்க இருக்கிற டேபிள்ல நங்கு குத்திட்டு சடனா என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அந்த கத்தியோட கூர்மையான பக்கத்தை இவன் பக்கம் திருப்பி இவனோட நெத்தியில குத்திக்கிட்டு பயவுல சாகலாம் சொல்லி ட்ரை பண்றான். பட் இவனால முடியலைங்க. ஏதோ ஒரு சக்தி இவனை ஸ்டாப் பண்ணுது. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா அந்த கத்தியை கீழே போட வச்சிருது. சோ அப்பன் பார்த்து மறுபடியுமே இவனோட அக்காவோட கதறல் சவுண்ட் கேட்கவும் என்னடா இது அப்படி சொல்லிட்டு வெளில பார்த்தாக்கா இவளால நடக்க முடியாது போலீங்க. சோ கீழே விழுந்து கிடப்பா. சோ இதனால நம்ம ஹீரோ இவளை அப்படியே தூக்கிக்கிட்டு மாடிக்கு நடந்து போயிட்டு இருப்பான். சோ அப்பன் பார்த்து படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு வயசான நபரை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த நபர் இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற இந்த வீட்டுக்கு வருவாரு. அப்படி வந்த இந்த நபர் நம்ம ஹீரோ வீட்ல இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்பன் பார்த்து சடனா ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குதுங்க. என்னடா இது அப்படி சொல்லி பார்த்தாக்கா இவரோட பொண்டாட்டியும் மருமகளும் பேய் மாதிரி நிக்கிறாங்க. அப்படி நின்று அவங்க என்ன பண்றாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நீ மறுபடியும் வீட்டுக்கு போயிடு, திரும்பவும் எங்க கிட்டே வந்துரு, அவனால இப்போ உன்னை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சோ இதனால இந்த வயசான நபர் பயந்துகிட்டே அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இந்த பொண்டாட்டியும் மருமகளையும் நம்ம பேயா பார்த்தோம் பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுல காட்டுறாங்க. அப்பன் பார்த்து இந்த பொண்டாட்டிக்காரையுமே வெளியில போன இந்த நபர் இனிமே வீட்டுக்கு சேராம இருக்காரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கரிச்சு கொட்டிட்டு இருப்பாங்க. ஆனா மருமக தான் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்பன் பார்த்து இந்த பொண்டாட்டிக்காரையுமே, ஏண்டி இன்னுமடி நீ உன் மாமாவை நம்பிட்டு இருக்க, உன் அப்பா செத்ததுக்கு காரணமே இந்த பயபக்கி தான், இந்த ஆள் பண்ண மந்திர தந்திரம் தான், இப்ப கூட உன் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னு தெரியுமா, உங்க அப்பாவை போட்டதுல குற்றம் உணர்ச்சியில தான் உன்னை அந்த ஆள் இங்க கூட்டு வந்திருக்கான், ஏன் உனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்கும் போது அதுக்கு இந்த மருமகளுமே, ஐயோ அப்பெல்லாம் இல்லாத, அப்பாக்கு மூலையில ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதனால அப்பா செத்து போயிட்டாரு, சோ இதுக்கும் மாமாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவ அடிச்சு சொல்லிடுறா. சோ இதெல்லாம் கேட்கிற இந்த மாமியாருமே, என்னதான் இருந்தாலும் உன் மாமா நீ விட்டு கொடுப்பியா, சரி டைம் ஆயிடுச்சு போய் தூங்க, எது வந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா மருமகளை அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு இவங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த அம்மாவோட ஒரு மரச்சப்பல் அங்க இருக்குங்க. அது பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த அம்மா முன்னாடி நிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அம்மா போத்திட்டு இருந்த அந்த பெட்ஷீட்டே பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை போட்டு அமுக்கு நமக்கு எடுக்குது. சோ அப்பன்னு பார்த்து இவங்க அலற சவுண்ட் கேட்டு அந்த மருமகளுமே இங்க வந்துருவா. என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த அம்மாவுமே என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ஒன்று போட்டு என்ன அமுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்காக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவளுமே இந்த பக்கம் ஒரு மாதிரி வித்தியாசமா புலம்பிட்டு இருப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம செவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேல் ஊர்ந்து வந்துட்டு இருப்போம். இதை பாக்குற இவனுமே பட்டுன அதை கசக்கி வாயில போட்டு சாப்பிடுறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் காட்டுறாங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த முணமுணக்கிற சவுண்ட் ரிப்பீட்டடா காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குங்க. சோ இதனாலே நம்ம ஹீரோவால சுத்தமா நிம்மதியா இருக்க முடியலைங்க. கிட்டத்தட்ட இவனோட தலையை வெடிக்கிற அளவுக்கு இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து கீழே பாத்தீங்கன்னா தரையில நிறைய ரத்தம் சொட்டிட்டு இருக்குங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே திரும்பி பார்த்தாக்கா உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட இவனோட
பொண்ணு வந்து படுத்து கிடப்பா. அப்பா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த செயினை ஞாபகம் இருக்கா? நீங்க தான் என்னோட கழுத்துல இதை போட்டு விட்டீங்க, அதை நான் இப்போ வரையும் கழட்டவே இல்லை பாருங்க. அதே மாதிரி நான் எப்படி செத்தேன் அப்படின்ற விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகத்திலே இல்ல, இதை பிடிங்களேன் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கையில பாத்தீங்கன்னா அந்த டாலர் மட்டும் இருக்குங்க. சோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இந்த தாத்தாவுமே அவர் வீட்டுக்கு வந்தாக்கா அப்பன் பத்தி இவங்களுமே என்னோட புள்ள செத்ததுக்கு நீதான் காரணம், நீ பண்ண சூனியமும் நீ பண்ண மந்திர தந்திரம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிற அந்த தாத்தாவுமே என்னடி லூஸ் தரமா வளர லூசு, நம்ம புள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அதனால தான் பாய்பாக்கி வந்து செத்து போயிட்டான், இதுக்கு நானா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நடந்தது வந்து ஒரு விபத்து கிடையாது, அது வந்து ஒரு தற்கொலை, நீ பண்ண சூனியத்தால் தான் என் புள்ள வந்து செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா மறுபடியும் அதே சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த பையனோட போட்டோ காட்டுறாங்க. சோ இவன் தாங்க அந்த தாத்தாவோட புள்ள. அண்ட் இவனுக்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஃபேமிலியா இருக்குங்க, பொண்டாட்டி பொண்ணு அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா. என்னதான் இந்த குடும்பம் பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே புருஷனோட இழப்பு ரொம்ப பெருசா இருக்குங்க. சோ இதை பாத்தீங்கன்னா இவளால சுத்தமா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இந்த தாத்தாவோட பேத்தி இருக்கா பாத்தீங்களா, இவ சாப்பிடறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போவா. அப்பன்னு பார்த்து இவளுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குங்க. இதனால இவ என்னடா இது சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் பாப்பா. பார்த்தா இவளோட அப்பா வந்து வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனோட உடம்பு முழுக்கவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரத்தமா இருக்குங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா இவனோட சதையை பிச்சு திங்கிறது இந்த பொண்ணோட அம்மாவா தாங்க இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இவ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான உருவம் வந்து இந்த பொண்ணை செமையா பயமுறுத்தி விட்டுருங்க. சோ இதை பார்த்த இவ வந்து ரொம்பவே பீதியாகி பயங்கரமா கத்துன்னு கத்த பார்த்தா இது எல்லாமே இவளோட கற்பனையா இருக்குங்க. அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ காமிச்சாக்கா பாயபுல இன்னுமே வந்து பித்து பிடிச்ச மாதிரி அந்த கொக்கோகோலையே வந்து சுத்திட்டு இருப்பான். இவனுக்குமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட இல்யூஷன்ஸ் வந்து போகுங்க. சோ அந்த ஒரு இல்யூஷன் மூலமாவே நம்ம ஹீரோ அவனோட பொண்ணை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி இந்த மாதிரி என்னோட குடும்ப செத்ததுக்கு நான் தான் காரணம், என்னோட குடும்பம் இல்லாம என்னால உயிர் வாழ முடியல, சோ இதனாலே வந்து என்னோட உயிர் வந்து எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். சோ அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரு பாத்தீங்கன்னா ஒரு டைரி வந்து எடுப்பாரு. அந்த டைரிக்குள்ள பாத்தீங்கன்னா இவரோட மகனோட ஃபேமிலிஸோட அந்த போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்குங்க. சோ அதை பாக்குறப்போ ஆக்சிடென்ட் ஆகி இந்த பையன் வந்து செத்து போயிருப்பான் பாத்தீங்களா, அப்படி அவன் செத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு உண்டான அந்த இறுதி சடங்கெல்லாம் நடந்திருக்கும். அப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா என் புள்ள செத்துக்கு நீதா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தாவோட பொண்டாட்டி வந்து இந்த தாத்தாவை பயங்கரமா கர்ச்சி கொட்டி இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இவர் என்ன பண்ணுவார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர புஸ்தகத்தை எடுப்பாரு. சோ அப்பன்னு பார்த்து அந்த தாத்தாவோட மகன் வந்து இவரோட கண் முன்னாடி சடனா வந்துட்டு என்னடே டாடி உன் பொண்டாட்டியும் பேத்தியும் என் கூட வந்து சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, ஒழுங்கு மரியாதை இருந்துக்க, தேவலாம் செய்யாது எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவான். இதெல்லாம் பாக்குற தாத்தாக்கு ஒண்ணுமே புரியலைங்க. சரி ஓகே பேத்திக்கு ஏதாவது ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பேத்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து போவாரு. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த தாத்தாவோட மருமக பேத்தியை பார்க்கறதுக்கு அலோ பண்ண மாட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட புருஷ சத்தத்துக்கு நீதா காரணம், இப்ப தேவையில்லாம என் பொண்ணு வந்து குழப்பலாம் சொல்லி நீ வந்திருக்கியா, ஒழுங்கு மரியாதை இருந்துக்க, இங்க இருந்து நீ முதல்ல போயிட்டு அப்படின்ற மாதிரி மூஞ்சா லட்சம் மாதிரி பேசி அனுப்பிச்சிது. அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவே கையில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாக்கு முட்டை மாதிரி வச்சிட்டு இருப்பான். அதையுமே இப்ப நம்ம ஹீரோ கீழே கொட்டி பாக்குறான். அப்படி கீழே கொட்டி பார்த்தாக்கா பார்த்தா அது ஃபுல்லாவே வந்து மனுஷங்களோட எலும்பு கூட இருக்குங்க. அப்பன்னு பார்த்து பயபல என்ன பண்றானா அந்த எலும்பு கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பசில் மாதிரி கரெக்டா அடுக்கி வச்சுட்டு பயபல அந்த எலும்புகளுக்கு நடுவுல பார்த்துப்பான். ஆனா அதெல்லாம் பார்த்தாக்கா மனுஷங்களோட எலும்பு கூட மாதிரி தெரியலங்க. லைக் எப்படி சொல்றதுன்னா மனுஷங்களோட தலை இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஆட்டோட தலையை வந்து வெட்டி அதுங்களோட கொம்புகளை சைட்ல வச்சாக்கா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்குங்க. அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இப்ப இந்த தாத்தாவோட பேத்தி இருக்கா பாத்தீங்களா, இவளுமே நல்லா கொரட்டோட தூங்கிட்டு இருப்பா. சோ அப்பன்னு பார்த்து இவ ரூம்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்க இதனால இவ வந்து தூக்கத்துல இருந்து கண் முழிப்பா. அப்படி கண்ணு முழிச்ச இவ என்ன பண்றா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நேரா வீட்டை விட்டு வெளியில வரா. வந்த இவ என்ன பண்றா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பொம்மை இருக்கும், அதை வந்து ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சுட்டு அந்த பொம்மையோட கழுத்து பக்கத்துல தலைக்கு பதிலா ஒரு பலூன் வந்து ஒட்ட வைக்கிறா. அப்படி ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா இவ என்ன பண்றானா அந்த பொம்மை கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது நமக்கு தாங்க பொம்மையா தெரியும், ஆனா அவளை பொறுத்த வரையும் அவளோட அப்பா மாதிரி தான் அவளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். டாடி நீங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல டாடி, பேசாம நானுமே உங்க கூட வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உருக்கத்தனமா பேசிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்தா அந்த அப்பாக்காரனோட தலை வந்து வெடிக்கும் பாருங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடி போய் அலறி போயிடுறா. இதனால இவ அப்பா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே உருண்டு பிறண்ட அல இவ போட்ட கூச்சலுக்கு இவ சவுண்ட் கேட்டு இவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணு வந்து காப்பாத்துறாங்க. சரி ஓகே இந்த பக்கம் நம்ம ஹீரோட அக்கா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அவ என்னடானா கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்தா உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் உருவாக ஆரம்பிக்குங்க. சோ இதனாலே வந்து இவ வலி தாங்க முடியாம ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா எல்லாமே சரியாகி சாதாரணமா இருந்துகிட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சாக்கா இப்ப நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடி இவனோட செத்து போட பொண்ணாடி வந்து கண்ணு முன்னாடி வந்து நிப்பா. நீ எதுக்காக தனியா வந்து கஷ்டப்படணும், நீ எங்க கூட வந்து சேர்ந்துற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு கயிறை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுவா. அண்ட் கூடவே அந்த பொண்ணு வந்து சேரத்து போட பொன்னாடிக்கார நடனா இந்த பக்கம் தூக்கு கயிறை காட்ட இதனால நம்ம ஹீரோமே அப்படியே போயிட்டு அந்த சேர் மேல ஏறலாம் சொல்லி பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து இவனை ஏதோ ஒரு சக்தி வந்து ஸ்டாப் பண்ணுதுங்க. சோ இதனால இவனை வந்து அந்த சேர் மேல ஏற அலோ பண்ண மாட்டேங்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த சேரையும் தூக்கி வீசி சுக்குநூறாக்கி உடச்சு போட்டுருதுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் அந்த தாத்தாவோட பேத்தி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒரு வீட்டை தான் மறுபடியும் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணும் நல்லபடியா தூங்கிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து சடனா அந்த அம்மாவோட கண்ணுக்கு முன்னாடி கருப்பா ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குங்க. ஆனா இதை பாக்குற இந்த அம்மாவால கத்தவும் முடியல அசையவும் முடியல.
ஆனா அப்பன் பார்த்து இவ பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கிற அவளோட பொண்ணு மட்டும் எழுந்து நடந்து போயிட்டு ஒரு மூலையில நிக்க அப்பன் பார்த்து மேல பறந்துட்டு இருந்த அந்த கருப்பு உருவம் என்னடானா இப்ப இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போய் ஊடுருதுங்க. சோ அப்படி போனதுக்கு அப்புறமா தான் இந்த அம்மாவால இப்ப அசையவே முடியுதுங்க. இதனால இவ ஓடி போயிட்டு அவ பொண்ணை கட்டி பிடிச்சுப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோட அக்காவையும் காமிச்சாக்கா இவங்க ரெண்டு பேரும் சகஜமா பேசிட்டு இருப்பாங்க. அப்பன் பார்த்து இந்த அக்காக்கார என்ன சொல்றா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, டேய் தம்பி, இந்த மாதிரி உனக்குன்னு இருந்த உன்னோட குடும்பம் வந்து உன்னோட்டு போயிடுச்சு, அவங்க எல்லாமே வந்து இப்ப செத்துட்டாங்க, இப்ப நீ நானும் மட்டும் உயிரோட இருக்கணும், நம்ம மட்டும் எதுக்கு உயிரோட இருந்து தேவலாம் கஷ்டப்படணும், பா நீ நானும் செத்துலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஊர்த்த ஆரம்பிக்குதுங்க. சோ இதனால பயபல என்ன பண்றானா, இந்த மாதிரி நானுமே வந்து ஒரு வாட்டியும் சாகணும் சொல்லி ட்ரை பண்றேன், ஆனா அப்படி ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு சக்தி வந்து என்ன ஸ்டாப் பண்ணுது, சோ இப்போதைக்கு எனக்கு சாகணும் சொல்லி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா அக்காவை கட்டி பிடிக்கும் போது, ஆனா அப்பன் பார்த்து அவளோட முகம் வந்து டக்குன்னு மாறுதுங்க. இதனால இவன் என்ன பண்றானா ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நீதான் உன்னோட குடும்பத்தை கொன்னுட்ட அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுருதுங்க. இதனால இவன் என்ன பண்றானா நினைச்சு சொல்றா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏ ஆமாடா உன் குடும்பத்தை கொண்டது நீதான்டா, அன்னைக்கு நீ நான் உன் பொண்டாட்டி உன் பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப நீ திடீர்னு ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி நடந்துகிட்ட, உன் பொண்ணை பார்த்து இவ என்னோட பொண்ணே கிடையாது, நீ வேற யாருக்கும் பிறந்த பொண்ணு, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ முதல்ல உன்னோட பொண்ணை கொன்ன, அடுத்து உன்னோட பொண்டாட்டியை கொன்ன, அப்புறம் கடைசியா என்னையுமே நீதான் மொடமாக்கன, சோ எல்லாத்துக்குமே நீதான காரணம், ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்டடா அப்படின்ற மாதிரி இந்த அக்காக்காரி சொன்னதுமே சோ இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லி எதுவுமே தெரியலங்க. இதனால நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வாயடிச்சு போய் நிற்க ஆரம்பிக்கிறான். சோ இதனாலே ரொம்ப சோகத்துல இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போகலாம் சொல்லி ட்ரை பண்றான். சோ இதனாலே பயபல என்ன பண்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கவரை வந்து மாஸ்க் மாதிரி மூஞ்சில போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் மூச்சு விடாம இருந்தாக்கா செத்து போயிடுவா அப்படி சொல்லி ட்ரை பண்ணுவான். ஆனா பயபலையால சாக முடியலைங்க. சோ இதனால இவனே வந்து அந்த கவரை கிழிச்சிட்டு நான் வாழணும் சாகணும் சொல்லி நான் முடிவு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணக்க இந்த பக்கம் அந்த தாத்தாவோட பொண்டாட்டியும் மருமகளும் தூங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூமை வந்து காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்டாட்டிக்காரி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. ஆனா மருமக என்னன்னா தூங்காம அங்க முக்கிய கொசுவெல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பா. சோ இப்படி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல இருந்த அந்த மாமியார்காரியுமே டக்குன்னு ஒரு கொடூரமான பேயா மாதிரி நீ தூக்கத்துல கனவு கண்டுட்டு இருக்க, கண்ணு மொழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா டக்குன்னு இவ தூக்கத்துல கண்ணு முழிச்சாக்கா இவ கண்டது எல்லாமே கனவா இருக்குங்க. சோ அப்பன்னு பார்த்து இந்த மாமியார்காரியுமே நம்ம மறுபடியும் கனவா, உனக்கு இதே வேலையா போச்சு போ, சரி நான் மாத்திரை போட மறந்துட்டேன், கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் எதுவும் தாயன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க சோ இதனால இவனுமே மாத்திரை எடுக்கலாம் சொல்லி இந்த பக்கம் வருவா. அப்ப திரும்பி பார்த்தாக்கா இந்த கிழவி படுத்துட்டு இருந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமாதி பெட்டி இருக்குங்க. அப்பன்னு பார்த்து அது அந்த இடத்துல பறந்து ஒரு துணி மட்டும் அப்படி மிதக்கும் பாருங்க, பார்க்கவே செம த்ரில்லிங்கா இருக்குங்க. சோ இதை பார்த்து பயந்து போன இந்த மருமகளுமே பயங்கரமா கத்தி அலற. சோ இந்த சவுண்டை கேட்டு இந்த தாத்தாவுமே மேல வந்து பாப்பாரு. ஆனா அவரு வந்து பார்த்தாக்கா இந்த பொண்ணு பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து அந்த இடத்துல இருக்காதுங்க. சோ அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இந்த தாத்தாவோட பேத்தியோட குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பேத்தியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா இந்த தாத்தாக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த தாத்தா நடனா இந்த பக்கம் போன் எடுக்க மாட்டாருங்க. அப்படியே கட் பண்ணாக்க இந்த பக்கம் இப்ப நம்ம படத்தோட ஹீரோ காட்டுறாங்க. பயபுல வந்து படுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் உங்களை கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு சக்தி அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனோட கையை வச்சு இவன் கழுத்தை வந்து நெருக்க ஆரம்பிக்குது. நீ தாண்டா கொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நெருக்க ஆரம்பிக்குது. இதனால நம்ம ஹீரோ பயந்துகிட்டே கண்ணு முழிச்சு பார்த்தாக்கா பயபுல இப்போ ஒரு டனல் கடியில இருந்து கண்ணு முழிக்கிறான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவனோட உண்மையான உடல் வந்து இந்த பூமியில தாங்க இருக்கும். ஆனா இப்ப பயபுல வந்து ஒரு கற்பனை உலகத்துல இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவனை ஏதோ ஒரு உருவம் வந்து இவனை வழிநடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. அப்படி இவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டனலுக்குள்ள போக போக பாக்குற இடம் முழுக்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான பேய்கள் தாங்க இருக்கு. அது பாத்தீங்கன்னா இவனோட பயமுறுத்தி மொத்தமா கொல்ல ட்ரை பண்ணுதுங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் தாண்டி ஒரு டனல்ல தாண்டி மாடிக்கு போறான். அங்க போய் பார்த்தாக்கா இவனோட அக்காக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவன் என்னடான்னா பெட்ல படுத்து கிடக்குறா. அந்த கூடவே பாத்தீங்கன்னா அவ உடம்பு முழுக்க ரத்தமா இருக்குங்க. அப்பன்னு பார்த்து அவளுமே நான் தான் சொன்னேன்ல உன் குடும்பத்தை கொண்டது நீதான், என்ன மொடமாக்குனது நீதான், எல்லாத்துக்குமே காரணம் நீதான், ஞாபகப்படுத்தி பாரு, அப்படி முடியலையா அந்த பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியா பாரு, உனக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சோ இதனால நம்ம ஹீரோமே அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பான். பார்த்தா ஆப்போசிட்ல தான் இவனோட குடும்பம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. சோ அப்ப பார்த்தாக்க நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் அந்த கத்தியை வந்து கையில எடுப்பான். பயபுல கத்தி எடுத்தது மட்டும் இல்லாம இவனே இவனோட பொண்ணு வந்து முதல்ல குத்தி விட்டுறான். ஆனா இதெல்லாம் பாக்குற இந்த பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோமே ஜன்னல் சைடுல இருந்து கத்தும் கதறுவான். டேய் ப்ளீஸ் டாடி, டேய் ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதடா அப்படின்ற மாதிரி கெஞ்சுவான். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணை கொண்ட நம்ம ஹீரோ இப்ப பொண்டாட்டியை வந்து கத்தியால குத்தி சாவடிக்கிறான். அடுத்து இவனோட அக்கா இருக்கா பாத்தீங்களா, அவளையுமே கத்தியால குத்தி மொடமாக்கிறான். இதே எல்லாமே ஜன்னல் சைடுல இருந்து பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து குற்ற உணர்ச்சியால என்ன பண்றது எது பண்றது சொல்லி தெரியாம கதறி அழுதுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து நிஜ உலகத்துல அவளோட அக்காக்காரி வந்து அந்த இடத்துக்கு வருவா. அப்படி வந்து இவன் என்ன பண்றா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவா ஹக் பண்ணி பாத்தியா இப்ப உனக்கு புரியுதா, நீ எல்லாம் இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்கு லாக்கியே கிடையாது, சாகத்துக்கு மட்டும் தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவா. சோ அப்பன்னு பார்த்து சடனா கனவு உலகத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை இந்த அக்காக்காரி கழுத்தை நெச்சு கொள்ளுவா. அதாவது அவ வந்து இவனை கொள்ளலைங்க, நம்ம ஹீரோவே இவன் கையால இவன் கழுத்தை பூச்சி நெரிச்சிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியில வந்து இந்த தாத்தா வந்து நிக்க பார்த்தா ஆப்போசிட்லயே வந்து அந்த அக்காக்காரியும் நிப்பா. எனக்கு கூடவே பாத்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான தீ வளையத்தை இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணிட்டு போவா. ஆனா இதெல்லாம் பாக்குற தாத்தா நடனா டச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா அது உள்ள வந்துடுறாரு. அப்படி வந்து தாத்தா என்ன பண்றாருன்னா துடிச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா காப்பாத்திடுவாரு. ஆனா நம்ம ஹீரோ நடனா கண்ணு
முடிச்ச உடனே என்னோட குடும்பத்தை நான் தான் கொண்டுட்டேன், நல்லா உயிரிடவே இருக்க கூடாது, நான் சாகணும், என் குடும்பத்தை நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். சோ இதுக்கப்புறம் தான் படத்துல இருக்கிற ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆக போதுங்க. அப்பன்னு பார்த்து தாத்தா என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, டே ஹீரோ, அந்த பேய்ங்க சொல்றத நீ நம்பாத, அங்க எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்து உன் கூட விளையாடி தந்திரம் பண்ணி உன்னை ஏமாத்த பாக்குதுங்க, நீ தயவு செஞ்சு அதுங்க சொல்றதெல்லாம் கேட்டு மயங்கிடாத. டேய் நீ யார் தெரியுமா, உன்னோட பேர் என்ன தெரியுமா, அந்த பேய்ங்க எல்லாமே சேர்ந்து அது எல்லாத்தையும் மறக்க வச்சிச்சிங்கடா, அதுங்க என்ன காட்டணும்னு நினைச்சதோ அதை மட்டும் தான் நீ இப்போ வரைக்கும் பாத்திருக்க. சோ நான் சொல்றது கேள்றா, நீ இப்படி கிடையாது, நீ இதுக்கு முன்னாடி வேற ஆளா இருந்த, உன்னை இப்படி மாத்தினதே அந்த பேய்ங்க தான், இப்போ உன்னை குணப்படுத்த தான் நான் வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இவர் பையில இருந்து மந்திரம் பண்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வெளியில வச்சுட்டு ஒரு உலக்கைய எடுத்து அந்த உரல்ல குத்திக்கிட்டே மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி வந்து அந்த பேய்ங்க எல்லாம் ஒரு உடம்பு விட்டு வெளில போனோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சொல்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பேய் இருக்கு போல. சோ இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படியே பாதியே வெளியில வந்து ஒரு கத்தும் பாருங்க, பார்க்கவே செம டெரிஃபிக்கா இருக்குங்க. இது மட்டும் நீங்க படத்துல பாத்தீங்க வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு. சோ அதுக்கப்புறமா தான் இந்த தாத்தாவுமே நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருந்த அந்த பேயை வந்து விரட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல முதல் ட்விஸ்ட் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்குன்னு சொல்லி எந்த ஒரு குடும்பமே இருக்காதுங்க. ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, பொண்டாட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்களா இருக்காங்க, இவங்கள நம்ம தான் கொலை பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருப்பான் பாத்தீங்களா. இது எல்லாமே வந்து கட்டுக்கதைங்க, பொய்யுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் உருவாக்குனதே அந்த பேய்ங்க தாங்க. சோ இப்பதாங்க நமக்கு வந்து ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து செயின்லாம் போட்டு விடுற மாதிரி ஒரு சீன் வந்திருக்கும் பாத்தீங்களா. அதே அப்புறம் அப்படி சொல்லி பார்த்தாக்கா ஆக்சுவலா அதுவுமே ஒரு பொய் தாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து கீழே கிடந்த அந்த டாலர் தான் பாக்கெட்ல எடுத்து வச்சிருப்பான். இப்ப அந்த டாலரை வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்து பார்த்தாக்கா பார்த்தது வெறும் குச்சியா இருக்குங்க, அது டாலரே கிடையாதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேய்களால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயத்தை வந்து படத்தோட ஆரம்ப காட்சியிலே வந்து இந்த தாத்தா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. சோ இதனால தான் இந்த தாத்தா வந்து இவனை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனோட வீட்டுக்கும் வந்திருப்பாரு. சோ அப்பதான் அந்த பேய்ங்க வந்து இவரோட பொண்டாட்டியையும் இவரோட பேத்தியும் வந்து நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கும். சோ இதனால தான் இந்த தாத்தாவோட பொண்டாட்டி, மருமக, அப்புறம் பேத்தி, அப்புறம் அந்த பேத்தியோட அம்மா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் வந்து அந்த பேய்ங்க அங்க போயிட்டு தொந்தரவு கொடுத்துருக்கோம். இதை விட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்கா அப்படின்னு நான் சொன்ன பாத்தீங்களா. ஆக்சுவலா ஒரு அக்கா இருந்திருக்கா, ஆனா அவ இப்போ உயிரோட கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட அக்கா வந்து இறந்துட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நபருக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கும். அண்ட் அவளால பாத்தீங்கன்னா நிஜமாவே சரியா இருந்து நடக்க முடியாது. சோ இதுவுமே அந்த பேய்களோட ஒரு விதமான விளையாட்டு தாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அவங்க அக்காவுமே கூட கிடையாது. சரி ஓகே, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இந்த பேய்ங்கெல்லாம் எதுக்காக தேவையில்லாம நம்ம ஹீரோ வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், எதுக்கு நம்ம ஹீரோவை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அட இதுக்கு பதில் வந்து படத்தோட ஆரம்ப காட்சியில சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடூரமான பேய்ங்க, ஜின்னுங்க அப்படின்னு சொல்லி இதுங்க எல்லாத்தையும் வந்து வேட்டையாடுற ஒரு மந்திரவாதி. சோ படத்தோட ஆரம்ப காட்சியில வந்து 2 பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம ஹீரோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த 2 ஜின்னுங்களை வெளியில அனுப்பலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருப்பான். அப்படி விரட்டும் போது அதுல ஒரு ஜின்னு பாத்தீங்கன்னா என்னோட அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஏமாத்தி இருக்கோம். சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, கொஞ்சம் டைவர்ட் ஆயிருப்பான். அந்த ஒரு கேப்ல இந்த ஜின்கள் நம்ம ஹீரோட சக்திகளை உறிஞ்சிக்கிட்டு ஹீரோவை பாத்தீங்கன்னா இதுங்களோட கண்ட்ரோல்ல இதுங்க எடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஜின்னுங்க நினைச்சிருந்தாக்கா ஈஸியா அவனை கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த ஜின்னுங்க அப்படின்னாக்கா வேறொரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தானே. சோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த மாதிரி நிறைய குடும்பங்களை கொண்டிருக்கான் பாத்தீங்களா, அதாவது ஜின்களை. சோ அப்படி கொண்ட அந்த வழியை வந்து இவனும் உணரணும். இவனுக்குன்னு சொல்லி பொண்டாட்டி பொண்ணுன்னு சொல்லி இருந்தாக்கா அவங்களை இவனே கொண்டாக்கா அந்த வழி இவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும், அந்த வழி இவன் அனுபவிச்சாக்கா இவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வழி அனுபவிச்சு இவனே வந்து குத்திக்கிட்டு செத்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஜின்னுங்களோட பிளான். சோ இதனால தான் படத்தோட ஆரம்ப காட்சியில இருந்து அந்த அக்காக்காரியோட உருவத்துல இருந்த அந்த ஜின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்து நீ செத்துரு அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லுவா. அதாவது நம்ம ஹீரோட குடும்பத்தை வந்து நம்ம ஹீரோவே கொன்னுட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நம்ம ஹீரோட மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சிகளை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பா. பட் இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு சாதாரண மனுஷனால தாக்கு பிடிக்க முடியாதுங்க. பட் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி பேய்களை ஓட்டி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதால நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுளின் சக்திகள்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கடவுளோட அருள் கிடைச்சிருக்குங்க. இதனாலதான் நிறைய இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து சாகலாம் சொல்லி ட்ரை பண்ணாலுமே ஏதோ ஒரு நல்ல சக்தி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி இருக்குங்க. சோ அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதால பயபல வந்து இவனோட அக்கா காரியை பார்க்கலாம் சொல்லி அந்த இடத்துக்கு போவான். அதாவது அந்த அக்காவோட ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த ஜின்னை பார்க்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ போவான். அப்படி போன நம்ம ஹீரோ என்ன பண்றானா, என்கிட்ட நீ ஆட்டத்தை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின்னை அலேக்கா தூக்கிட்டு மேல போவான். பார்த்தா பயபல வந்து இப்போ ஒரு ஃபேக்டரியில தாங்க இருப்பான். அப்படி கூட்டிட்டு வந்துட்டு படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா கொஞ்சமா மந்திர வார்த்தைகளை வந்து உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இவன் சொல்ல அந்த பொண்ணோட உடம்பு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து துடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி படத்தோட ஆரம்ப காட்சியில நம்ம ஹீரோ ஒரு 2 பொண்ணுங்களோட உடம்புல இருந்து ஜின்களை வெளியேற்றணும் சொல்லி ட்ரை பண்ணி பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற ஜின்னுமே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. சோ இதனாலே நம்ம ஹீரோமே நீங்க யாரு எங்கிருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் நெருப்புல இருந்து வந்தேன், நான் நரகத்துல இருந்து வந்தேன், நான் ஒரு சாபத்துல இருந்து வந்தேன், நான் ஒரு நோயில இருந்து வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜின்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி படும் கொடூரமா வந்து பேசிட்டு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுங்க மூணுத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஜின் மட்டும் இருக்காதுங்க, கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஜின்கள் வந்து உள்ள இருக்குங்க. ஏன்னா ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து பேரை மாத்தி அதுங்களோட பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு மறுபடியும் அந்த ஒரு சில இல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவனை எப்படியே சாகடிக்கணும்னு சொல்லி அதுங்க ட்ரை பண்ணுதுங்க. ஆனா நம்ம
நம்ம ஹீரோ யாரு ஜித்து ஜில்லாரியாச்சே ஒரு டைம் தாங்க ஏமாறுவான். சோ இதனால பயவல என்ன பண்றானா அதுங்களை ஈஸியா சமாளிச்சு கடவுளோட அருளை வச்சு அதுங்க மேல மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். சோ இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா மாதிரி ஒருத்தி வேஷப்பட்டா பாத்தீங்களா அவளை வந்து அப்படியே தூக்கி பிடிச்சி மந்திரத்தை வந்து சொல்லி முடிக்கும் போது சோ அவ்வளவுதாங்க இந்த இடத்துல இவங்க 3 பேரோட சொல்லி முடியுதுங்க. அதாவது இவங்களோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜின்கள் வந்து அழிஞ்சு போயிடுச்சுங்க. சோ அப்புறம் என்னங்க இந்த ஜின்கள் எல்லாமே வந்து இப்ப அழிஞ்சதால இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த தாத்தாவோட பேத்தி மருமக பொண்டாட்டி அப்புறம் இந்த பேத்தியோட அம்மா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சிடறாங்க. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஊர்லயே சரி இந்த உலகத்திலயும் சரி எந்த மூலையில யாருக்கு ஜின் பிடிச்சிருந்தாலுமே அவங்கள ஓட்டி அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தயாராயிட்டான். சோ இப்படி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க.